गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச
ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். சனிக்கிழமை ஜனவரி மாதம் 3ஆம் தேதி, ஜெய வருஷம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். திதி காலை 9:20க்கு சதுர்தசி திதி ஆரம்பம். வளர்பிறை சதுர்தசி. சதுர்தசி என்றால் 14ஆம் நாள், அப்படின்னா நாளைக்கு பௌர்ணமி. யோகம் அமிர்த சித்த யோகம். துளாராசிக்கு இரவு 8:30 மணி வரை சந்திராஷ்டமம். சென்னை சூரியோதயப்படி கணக்கு போட்டு பார்த்தால் மிக துல்லியமாக சொன்னால் 8:28 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. துளாராசிக்கு 8:28 PM சந்திராஷ்டமம் முடிகிறது. அதாவது சந்திரன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு மாறும் நேரம் இரவு 8:28. இன்றைய தினம் ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 10:30 முதல் பகல் 12 வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, தனுசில் சூரியன், மகரத்தில் புதன் சுக்கிரன், கும்பத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. வளர்பிறை சந்திரனாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். 4ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. சந்திரன் வீட்டில் குரு உச்சம், சுக்கிரன் வீட்டில் சந்திரன் உச்சம், சுக்கிரனுக்கு குரு பார்வை. திருமணமாகாத மேஷராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். அஷ்டமச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இடையிலே ஒரு 4.5 மாத காலத்திற்கு அந்த சனி வக்கரகதியிலே துளாராசிக்கு வந்துவிட்டு போகும். அப்பொழுது திருமணம் செய்யலாம். இப்பொழுது நிச்சயம் செய்து கொள்ளலாம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 2015 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த 3 மாசத்துல வரக்கூடிய முகூர்த்த நாட்களை பார்த்து அதிலே திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது திருமணம் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெயர், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் கொடிகட்டி பறக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். கலைத்துறையிலே உள்ளவர்கள், இயல், இசை, நாடகம், நடிப்பு, சின்னத்திரை, சினிமா கலைஞர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு புகழ் கிடைக்கும். மிகப்பெரிய புகழ், செல்வ செழிப்பு ஏற்படும். வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். படப்பிடிப்புகளுக்காக அல்லது கலை நிகழ்ச்சிகளுக்காக அயல்நாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு புகழும் பணமும் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களது துறையிலே, உங்களுடைய இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும். ஆகிய அற்புதமான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அனைவருக்கும் அதிக நன்மை நடைபெறும் நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும். அற்புதமான ஒரு நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே புதனோடு இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். லாபஸ்தானாதிபதி குரு 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். நீங்கள் விரும்பிய பொருள் கைகூடும். நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ, உங்களுடைய இலக்கு என்னவோ அதை எட்டி பிடிப்பீர்கள். உங்களது இலக்கை நீங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றி விடுவீர்கள். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். உங்கள் விருப்பம் போல நேரத்தை மாற்றி வேண்டுமானாலும் அமைத்து கொள்ளலாம். அதற்கும் உங்களுக்கு அனுமதி அளிப்பார்கள். ஷிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு சௌரியமான நேரத்துக்கு நீங்கள் மாற்றிக்கணும்னு சொன்னால் சரின்னு அதுக்கும் ஒத்துக்குவாங்க. அப்படி ஒரு எதிர்பாராத விதமாக பல நன்மைகள் எல்லாம் தொழிலிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும். குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்களுக்கு மகள் இருந்தால் மகளின் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். நீங்கள் பெண்களாக இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ரிஷப ராசியிலே உள்ள அனைவருக்கும் நன்மைகள் நடைபெறுகின்ற மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு இருபுறமும் 2 கிரகங்கள் உச்சம் பெற்று இருக்கின்றன.
ராசிக்கு முன் வீட்டிலே குருவும் பின் வீட்டிலே சந்திரனும் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய யோகம். ராசிக்கு 2 பக்கம் 2 கிரகம் உச்சமாக இருந்தால் அவங்களாம் ஒரு பெரிய விவிஐபியாக இருப்பாங்க. சமுதாயத்திலே மிகப்பெரிய மனிதர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் லக்னத்திற்கு 2 பக்கம் 2 ஒரு கிரகம் உச்சமாக இருக்கும். அது எல்லா லக்னத்துக்கும் முதல்ல அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகம் ஒரு வீட்டில் உச்சமாக இருக்குது. சூரியன் மேஷத்தில் இருந்தால் உச்சம், சந்திரன் ரிஷபத்தில் இருந்தால் உச்சம், மிதுனத்தில் எதுவுமே உச்சம் ஆகாது. கடகத்தில் குரு மட்டும்தான், குரு கடகத்துக்கு வரும்போது குரு உச்சமாகும். சிம்மத்தில் எந்த கிரகமும் உச்சம் கிடையாது. கன்னியில் புதன் உச்சம், துலாத்தில் சனி உச்சம், விருச்சிகத்தில் எதுவும் உச்சம் கிடையாது, தனுசுல எதுவும் உச்சம் கிடையாது, மகரத்தில் செவ்வாய் உச்சம், கும்பத்தில் எதுவும் உச்சமாகாது, மீனத்தில் சுக்கிரன் உச்சம். ஆக இந்தந்த கிரகங்கள் அந்த வீட்டுக்கு வரும்போது மட்டும்தான் அதை உச்சம் என்று சொல்வார்கள். ஒருவருக்கு லக்னத்திற்கு 2 புறமும் 2 கிரகங்கள் உச்சமாக இருக்க வேண்டும் என்றால் அது ரொம்ப அதுவே அந்த மாதிரி லக்னம் அமையறதே ரொம்ப அபூர்வம். மேஷ லக்னத்திற்கு கிடைக்கும், மிதுன லக்னத்திற்கு கிடைக்கும். மற்ற லக்னங்களுக்கெல்லாம் 2 சைடு கிரகங்கள் உச்சமாற வாய்ப்பே இல்லை. ஆக அப்படி ஒரு அபூர்வமான ஒரு கிரக அமைப்பு இன்றைய நாளிலே ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் இப்பொழுது எதை செய்ய வேண்டுமோ அதை துரிதமாக செய்ய வேண்டும், வேகமாக செய்ய வேண்டும். எதை செய்தாலும் அதிலே வெற்றி கிடைப்பது உறுதி. ஆகவே விரைவாக செயல்படுங்கள். உங்களுடைய வெற்றியை, உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவீர்கள். இந்த நேரத்தை, நல்ல நாளை சும்மா பேசி கழித்து வீணாக்காதீர்கள். ஏதேனும் முக்கியமான பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. பொதுவாக 11ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்தாலே யோகம். 11ல் சந்திரன் இருக்கிற நாளா பார்த்து புதிய விஷயங்களை எல்லாம் துவங்க வேண்டும் என்பார்கள். 11ஆம் இடத்தில் சூரியன் அல்லது 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது ஒரு செயலை துவங்கினால் அது எந்த தடையும் இன்றி வெற்றிகரமாக நடந்து முடியும். முகூர்த்த லக்னம் சரியா கிடைக்கலன்னா சூரியனை 11ஆம் இடத்திலே வைத்து கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரிதான் சந்திரன் 11ஆம் இடத்தில் இருக்கும் லக்னங்களும் ரொம்ப உயர்வானவை. ராசி அதிபதியே சந்திரன், அந்த சந்திரனே 11ஆம் இடத்துல உச்சம் வேறு அடைந்திருக்காகவே இதை காட்டிலும் சிறந்த நாள் என்றைக்கு வரும் உங்களுக்கு. ஆகவே இன்றைய நாளே நல்ல நாள். இந்த நாள் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள், வெற்றிகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் நினைத்தது நடக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சியான நல்ல நாள். சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது ஏற்படும். வீடு இல்லாதவர்கள் இப்பொழுது வீடு வாங்குவார்கள். வீடு உள்ளவர்கள் அதை பெரிதாக கட்டுவார்கள், விரிவுபடுத்தி கட்டுவார்கள். அல்லது இப்பொழுது உள்ள வீட்டை கொடுத்துவிட்டு இதைவிட இன்னும் சற்று பெரிதாக, நல்ல விஸ்தாரமாக, விசாலமாக, பெரிதாக ஒரு வீடை, காற்றோட்டமான வீட்டை வாங்குவதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தன லாபாதிபதி புதனுக்கு இப்பொழுது குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனுக்கு குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. 6-7 சனிக்கும் குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. கேதுவுக்கும் குரு பார்வை. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 9ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம், லாபஸ்தானாதிபதி 9லே உச்சம், தனஸ்தானாதிபதி குரு பார்வை பெறுகிறது. ராசி அதிபதியும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து 5ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. 11ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று இருக்கிறது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். விளையாட்டுத் துறையிலே உள்ளவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். இரவு 8:30 மணி வரையிலே இருக்கிறது சந்திராஷ்டமம். அதனால் இன்னைக்கு ஃபுல் டே சந்திராஷ்டமம் தான் வச்சுக்கணும். நீங்கள் உங்களது முக்கியமான வேலைகளை எல்லாம் நாளை முதல் செய்யலாம். நாளை முதல் உங்களுக்கு நல்ல நேரம். இன்றைக்கு ஒரு நாளைக்கு உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்யுங்கள். இன்றைக்கி ஒன்றும் கெட்ட நாள் இல்லை, இன்றைக்கி நல்ல நாள் தான். ஆனால் பணம் கொடுக்கறது, வாங்கிறது, ரொம்ப ட்ராவல் பண்ணுறது, ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்கை பற்றி யார்ட்டையாவது போய் டிஸ்கஸ் பண்ணுறது அல்லது பஞ்சாயத்து பண்ணுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்த வேண்டும். உங்களது கடமைகளை மட்டும் செய்ய வேண்டும். அதிகமாக பேசக்கூடாது.
பயணங்களின் பொழுது மிகுந்த கவனம் தேவை. ஞாபக மறதி அல்லது கவன சிதறல் ஏற்பட்டு அதனால் பொருள் இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம், 9ஆம் இடத்திலே குரு உச்சம், ராசி அதிபதி 4ஆம் இடமாகிய கேந்திரஸ்தானத்திலே வலுவான நிலையிலே அமைந்திருக்கிறது. ராசி அதிபதியும் செவ்வாயும், ராசி அதிபதியும் சனியும் பரிவர்த்தனை, ராசி அதிபதி செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை, இப்படி பல்வேறு யோகங்களை கிரகங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆகவே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்வீர்கள். தொழிலிலே ஒரு புதிய திருப்பு முனையாக சில நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் உங்களது தொழிலிலே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, குறு தொழில், சிறு தொழில், அவற்றிலிருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய தொழில் வரை நீங்கள் எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகத்திலே மாதச் சம்பளத்திற்கு உத்தியோகத்திலே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சர்வீஸ் ஓரியன்ட் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் இன்றைய நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 8குடையவன் 6ஆம் இடத்திலே உச்சம், 6குடையவன் 2ஆம் இடத்திலே குரு பார்வை பெறுகிறது. ராசி அதிபதி 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்று மிகச் சிறப்பான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அற்புதமான நிலையிலே உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு தருணம் என்பதால் இப்பொழுது அதிக அளவிலான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக, மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திலே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். புகழ் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் உங்களோடு உங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள். அனைவரையும் சந்தித்து மகிழ்ச்சியாக உரையாடி கொண்டிருப்பீர்கள். அவர்களோடு அளவலாவுவதிலே உங்களுக்கு அளவற்ற ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியருக்கு கல்வியிலே திடீரென ஆர்வம் வரும். புஸ்தகத்தையே தொடாமல் எப்போ பாரு விளையாடிட்டு இருக்கிற பசங்களாம் இப்போ எழுந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுருவாங்க புக்கை வச்சுக்கிட்டு. அப்படி ஒரு திடீர்னு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஜாஸ்தியாகும் படிப்பில். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் முடிவு செய்யப்படும். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிக மிக மகிழ்ச்சியான நாள். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். கடன் தொல்லைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சிறிது சிறிதாக தீர்ந்துவிடும். கடன் கொடுத்தவர்களே வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொடு, நான் வாங்கிட்டு போறேன்னு சொல்லிவிடுவாங்க. கடன் பிரச்சனையினால் வாடிக்கொண்டிருந்தவர்கள், அதை கண்டு அஞ்சி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அதிலிருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். வருமானம் அதிகமாகும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். யார் வழக்கு தொடுத்தார்களோ அவர்களே உங்களோட வந்து சமரசம் பண்ணிவிடுவாங்க. வாதியும் பிரதிவாதியும் ஒரே படகில் சென்றால் சாட்சிகள் நீந்தித்தான் செல்ல வேண்டும். அப்படி ஒரு பழமொழி, பொன்மொழி அது. அந்த மாதிரி வாதியும் பிரதிவாதியும் ஒன்றா சென்று அப்புறம் சாட்சிக்கு என்ன வேலைங்க? அந்த மாதிரியான ஒரு திருப்பு முனையான சில நிகழ்வுகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த நாளிலே இருக்கிறது. வழக்குகள், கடன் தொல்லைகள், நோய் நொடிகள் இவற்றால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனதிலே ஒரு பெரிய உற்சாகம் ஏற்படும். நிம்மதி பிறக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். 5குடையவன் 3லே உச்சம், ராசி அதிபதி 5லே உச்சம். ராசிக்கும் 10க்கும் அதிபதியான குரு 5ஆம் இடத்திலே வலுவான நிலையிலே உச்சம் பெற்றிருக்கிறது. அஷ்டமச்சனியும் முடிந்து விட்டது. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையிலே இருக்கின்றன. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும்.
திருமணத்திற்கான நாள் குறிக்கப்படும். இப்பொழுது நன்மைகள் மிக அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். உங்களது தொழிலிலே உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும். உத்தியோகத்திலே உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். இடமாற்றம் வேண்டும் என கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அது கிடைத்துவிடும். இப்பொழுது நீங்கள் பணிபுரியும் நிறுவனத்திலேயே தற்போது உள்ள கிளையை விட்டு வேறு கிளைக்கு மாறுவதாக இருந்தால் அதற்கான முயற்சி செய்தால் அது கிடைக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும். அதிகமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிகச்சிறந்த நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிகவும் நல்ல நாள். அதிகமாக பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படுகின்ற நாள். இந்த நாளிலே உங்களது உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நாள். வண்டி வாகனம் புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் பௌர்ணமி கிரிவலம், பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி விரதம், இரவு கிரிவலம். ஞாயிற்றுக்கிழமை இரவு பௌர்ணமி கிரிவலம். நாளை இரவுதான் பௌர்ணமி கிரிவலம். நாளை இரவு நடராஜர் அபிஷேகம். திங்கட்கிழமை காலையில் ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம் என்றால் திருவாதிரை திருநாள் என்று அதை சொல்வார்கள். ஆதிரையான் என்றால் நடராஜன், ஆதிரையான் என்றால் நடராஜ பெருமான். ஆடல் அரசு, ஆற்றல் அரசு, ஆடல் வல்லான், சபாபதி, கனக சபாபதி, நடேசன் எல்லாமே நடராஜர் தான். அந்த நடராஜருக்கு வருஷத்தில் 6 நாள் அபிஷேகம். அதில் ரொம்ப முக்கியமானது மார்கழி மாதத்திலே வருகின்ற திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேருகின்ற நேரத்திலே நடராஜருக்கு அபிஷேகம் செய்வார்கள். அபிஷேகம் செய்து அதிகாலையிலே தீபாராதனை நடைபெறும். அதற்கு பெயர்தான் ஆருத்ரா தரிசனம் என்று பெயர். ஆருத்ரா என்றால் திருவாதிரை. நாளன்னைக்கு அது திங்கட்கிழமை எர்லி மார்னிங் எல்லா சிவன் கோயிலும் நடராஜருக்கு விசேஷ பூஜை ஒன்று நடைபெறும். அதுதான் ஆருத்ரா தரிசனம். நாளைக்கு ராத்திரியே அபிஷேகம் ஆரம்பிச்சிருவாங்க. சிதம்பரத்துலலாம் பார்த்தா ராத்திரி 2 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 6:30 மணி வரைக்கும் அபிஷேகம் நடக்கும். குடங்குடமாக சந்தனம், குடங்குடமாக பன்னீர், குடங்குடமாக தேன், பால் அது மாட்டில் வந்துகிட்டே இருக்கும். ஆயிரக்கணக்கான லிட்டரில் பால். பழங்கள்லாம் அப்படி அந்த பஞ்சாமிர்தத்தெல்லாம் பண்ணும்போது அப்படியே மெய்சில் இருக்கும். தொடர்ந்து 5 அல்லது 6 மணி நேரத்திற்கு அபிஷேகம் செய்வார்கள். சிதம்பரத்தில் இந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே நடராஜ பெருமானை எழுந்தருளச் செய்து, அங்கே மூலவர் தனி உற்சவர் தனி கிடையாது, மூலவரையே கொண்டு வந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து அவருக்கு அபிஷேகம் நாளை இரவு ஆரம்பித்து விடியும் வரையிலே நடைபெறும். போன வருஷம் போகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. இந்த வருஷம் எப்படின்னு தெரியல. ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷம் அது. சிதம்பரத்தில் மட்டுமல்ல, அனைத்து சிவன் கோவில்களும் இதே போல நடைபெறும். நடராஜ பெருமானுக்கு மிக முக்கியமான சபைகள் என்று 5 கோவில்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலே கனக சபை பொன்னம்பலம் என்பது சிதம்பரம், வெள்ளி அம்பலம் என்பது மதுரை, தாமிர சபை என்பது திருநெல்வேலி நல்லேப்பர் கோவில் தாமிர சபை, தங்கம் வெள்ளி தாமிரம் திருநெல்வேலி தாமிரம். ஆனால் தான் அங்கே தாமிரபரணி ஆறு ஓடுகிறது. தாமிர சபை திருநெல்வேலி. சித்திர சபை என்பது திருக்குற்றாலம், தென்காசிக்கு பக்கத்தில் இருக்க அருவியெல்லாம் கொட்டுமே, அந்த அருவிக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அதுதான் குற்றாலீஸ்வரர் கோவில். அங்கே இருப்பது தான் நடராஜ சன்னதி தான் சித்திர சபை. 4வது. 5வது ரத்ன சபேசன், ரத்ன சபாபதி திருவாலங்காடு அரக்கோணம் பக்கத்தில் இருக்கு. சென்னையிலிருந்து திருத்தணி செல்லும் பாதையிலே திருவாலங்காடு பிரியும். அது 5வது சபை ரத்ன சபை. அங்கேயும் அதே மாதிரி விடிய 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 அபிஷேகம் நடக்கும். அடியார்களெல்லாம் நிறைய அபிஷேக பொருட்களை கொண்டு போய் கொடுப்பார்கள். தேன் பாட்டில் வாங்கி கொடுக்கறது, பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுக்கறது, சந்தனம் பவுடர் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா அடியார்களும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அது சிறுதுளி பெருவெள்ளமாக்கி நிறைய அபிஷேக பொருட்களை சேர்த்து அதையெல்லாம் இரவு நேரத்திலே ஆரம்பித்து 11 ஆவர்த்தி ஏகாதச ருத்ரஜபம் செய்து குடங்குடமாக அபிஷேக திரவியங்களை நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அதிகாலையிலே அலங்காரம் செய்து தீபாராதனை செய்வார்கள். இதுதான் ஆருத்ரா தரிசனம். இது வர திங்கட்கிழமை அதிகாலை. நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவிலிருந்து அனைத்து சிவன் கோவில்களிலும் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இது வருஷத்தில் ஒரு நாள் நடக்கிற விஷயம். மற்ற 5 அபிஷேகமும் சிம்பிளாக பண்ணிவிடுவாங்க. ஆணி திருமஞ்சனமும் ஆருத்ராவும் தான் ரொம்ப விசேஷம். அது நாளை இரவு நடைபெறுகிறது. நாளை தினம் பௌர்ணமி கிரிவலம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.
ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலியமா ஓம்காரம் பகுதியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்களுடைய மன பிரச்சனைகளுக்கும் ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கும் சப்தரிஷி வாக்கியம் மூலம் தீர்வு சொல்ல யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த சம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரகம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராம் தூதோ கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகாகுருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் இன்னைக்கு ஜெய வருஷம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி 3/1/2015 சனிக்கிழமை திரியோதசி திதி. காலம்புரை 8 மணி வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் மிருகசீரிஷம் அமிர்த யோகம், அப்புறம் 8 மணிக்கு அப்புறம் சித்த யோகம் வருது. இந்த சனிக்கிழமை ஆஞ்சநேய சுவாமிக்கு விசேஷமானதும், மார்கழி மாதம்ன்றது சுவாமிக்கு விசேஷம், எம்பெருமானுக்கு. பொதுவாக அரச மரங்கள் எம்பெருமான் சொல்கிறார். அரச மரத்தை பற்றி சொல்லும்பொழுது விருட்சங்களில் நான் அரச மரம் அப்படின்றார். பெண்கள் கூட பலவிதமான கோரிக்கைகள், குறிப்பாக புத்திர பேருக்கு இந்த அரச மரத்தை சூத்திர வழக்கம் உண்டு. நாக பிரதிஷ்டை கூட இந்த அரச மரத்தை கீழே பண்ணுவாள். அதேமாரி பகவான் சொல்லும்போது மந்திரங்களில் நான் காயத்ரி அப்படின்றார். அதாவது மந்திர ரூபமாக வரும்பொழுது நான் காயத்ரி அப்படின்றார். ரிஷிகளாக வரும்பொழுது நான் நாரத மகரிஷி அப்படின்றார். அது மாதிரி சொல்லும்பொழுது மாதங்கள்னு சொல்லும்போது சுவாமி மார்கழி மாதத்தை சிறப்பித்து சொல்கிறார். இந்த அற்புதமான இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு பெருமாள் கோயிலையும் விசேஷம், சிவாலயங்கள்லையும் விசேஷம். அப்படி ஒரு அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான குறிப்பு நம்ம இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது உங்களுக்கு சொல்கிறோம். எல்லாருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரர்கள் கையெழுத்து போடுறது, புதிய ஒப்பந்தங்கள் செய்கிறது, ஏதாவது வீடு மனை வாங்குறதா இருந்தால், இல்லை முக்கியமான பிரயாணங்களை மேற்கொள்கிறது, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு நோக்கி போகிறது, கடன் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயம், ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சந்திராஷ்டம காலங்களில் பிரச்சனைகளை தீர்க்க அவசர முடிவு எடுக்காமல் இருந்தால் அதுவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்க்கலாமா கூடாதானா, இப்போ ஒரு மார்வழி ஹார்ட் அட்டாக் வருது, ஒரு கடுமையான பிரச்சனை, இதுக்கெல்லாம் சந்திராஷ்டமம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆஸ்பத்திரிக்கு நாளைக்கு போகலாமான்னு கேட்க முடியாது. ஆனால் தவிர்க்க முடிந்த விஷயங்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தை நாம் தவிர்ப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த சந்திராஷ்டம தினத்தில் சந்திர பகவானை பூஜித்து பால் நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் சுவாமி மேலே இஷ்ட தெய்வ குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி அவன் மேலே பாரத்தை போட்டு நம்ம அடுத்த வேலையை நம்ம செய்ய துவங்கலாம். ஓகே சுவாமிஜி. அண்ட் நம்ம கிட்ட பேசுறதுக்காக நிறைய நேயர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல் நேர் யார், எங்க இருந்துன்னு பாத்துலாமா சுவாமிஜி? நாராயணா. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ராதாம்மா, சேலத்துல இருந்து பேசுறேன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தாம்மா. என் பையனுக்கு அப்புறம் கேட்கணும். ஓகே, உங்களோட பையனுக்காக பாக்கணுமா நீங்க? ஆமாங்கம்மா. ஓகே, அவரோட பேர் சொல்லுங்கம்மா. சந்தோஷ்குமார். ஓகே, பிறந்த தேதி 16/5/85, 11:37 பகல். ஓகே, அவருடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், கடக லக்னம். ஓகே, சரி, அவருக்காக என்ன நீங்க கேட்க போறீங்க சுவாமிஜி கிட்ட? எதிர்காலம் எப்படி இருக்கும், திருமணம், வேலை வாய்ப்பு, அதை பத்தி சுவாமி கிட்ட கேட்கணுங்க. நீங்க கேக்குற எல்லா சந்தேகங்களுக்கும் நம்மளுடைய சுவாமிஜி சொல்லுவாரு. சுவாமிஜி நமஸ்காரம். சுவாமிஜி நமஸ்காரம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சாமி. உங்க குமாரர் சந்தோஷ் எப்பயிலேருந்து திருமணத்துக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கா, இல்ல நீங்க அதுக்கான பிரயத்தனப்பட்டிருக்கீங்க? வேலை தை மாசம் பிறந்து பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் சாமிஜி. இப்ப இது வரைக்கும் நீங்க ஜாதகத்தை எடுக்கலையா? எடுக்கிறோம் சாமிஜி. என்ன காரணம்? வசதி வாய்ப்புகள் பார்த்துட்டு அவன் வேலையெல்லாம் நிரந்தரமா இருக்கட்டும் பார்த்துட்டு செய்யலாம். இது வரைக்கும் என்ன படிச்சாரு அவர்? முதல்ல அவர் கேட்டரிங் முடிச்சிட்டு சாமிஜி இதுல ஷிப்ல இருக்கிறாங்க சாமிஜி. கேட்டரிங் ஷிப்பிங் வேலை செய்யறாங்க. இப்ப வேலை வாய்ப்புன்னு கேட்டீங்க இல்லையா? அப்ப இப்ப வேலைக்கு போறாரா போகலையா? வேலையில போயிட்டு தான் இருக்கிறாங்க சாமிஜி. அதாவது இப்ப நகரத்துல கிடைக்குமா, அதே வெளிநாட்டுல நகரத்துல கிடைக்குமா? இப்ப கடல்ல இருந்தா ஷிப்ல தான் இருக்கிறாரு, அதனால கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எங்களுக்கு. இப்ப இவர் நீங்க கேள்வி கேட்ட நேரத்துல
இந்த நெருப்புக்கும் பூமிக்கும் உரிய ம் அங்கார பகவான் சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு கேந்திரமேறி வந்தார். சரி பொதுவாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அங்காரகன் பலமாக வர்றதுனால இவர் செய்யக்கூடிய தொழில் வந்து நெருப்பு சம்பந்தமான தொழில். ம் இந்த தொழில் வந்து சிறப்பாக இருக்கும். சரிங்க சாமி. பொதுவாகவே உலகத்தில் வந்து சிறப்பான தொழில் சொல்லும்போது விவசாயம், சமையல்னு சொல்லலாம். ஆமா ஏன்னு கேட்டிங்கன்னா, நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னார். ஜலம் இல்லாத உலகம் அமையாது. அந்த ஜலம் எதுக்கு தேவைன்னா முதல்ல விவசாயத்துக்கு தேவை. இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, உண்ணக்கூடிய உணவு. இந்த சமையல் தொழில் அந்த காலத்தில் ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு தொழில். அப்புறம் காலக்கிரமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சுது. எவ்வளோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நலன்லேருந்து உங்களுக்கு நிறைய பீமன் வரைக்கும் சொல்லலாம் இந்த சமையல் கலையில் நிபுணர்களை பற்றி. இது ஒரு அற்புதமான தொழில். இப்போ இவர் வந்து சலனப்படக்கூடிய இடத்துல தொழில் செய்கிறார். சலனப்படக்கூடிய இடம்னா விமானம், அது இந்த கப்பல், இதெல்லாம் சலனப்படக்கூடிய இடம். ம் நீங்கள் வந்து அசையாத ஒரு இடத்துல இருந்து தொழில் செய்யணும், அதாவது வெளிநாட்டில் ஹோட்டலில் பணிபுரியணும் அவர்னு ஆசைப்படுறீங்க. ஆமா இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் 1.25 வருடத்துக்கு அதுக்குரிய சாத்தியம் வந்து குறைவு தான். ம் அதனால இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷிப்பில் செய்யக்கூடிய பணியை தொடர்ந்து இருக்க சொல்லுங்க. ம் இந்த 1.25 வருடத்துக்கு அப்புறம் அவருக்கு அந்த ஒரு ஸ்திரமான ஒரு அமைப்பு கிடைக்கும். அதனால இப்போ அவசரப்பட வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு விஷயம். ம் நீங்கள் இன்னொன்று திருமணத்தை பற்றி கேட்குறீங்க. ம் எங்களோட அபிப்பிராயம் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, நிகழ்ச்சியில் பத்திரிகையில் எழுதி வச்சு பார்த்துருப்பீங்க. அதாவது திருமண விஷயங்கள் வந்து நீண்ட காலம் தள்ளி போடுறது நாங்கள் கூடாதுன்னு சொல்லுவோம். இப்போ இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திருமண விஷயத்தில் ஒரு சின்ன வந்து தடை தெரியறது. எப்பயுமே வந்து சப்தமாதிபதியும் சுக்கிரனும் பாபகிரகங்களால் பார்க்கப்பட்டு சப்தரிஷி வாக்கியத்தில் வரும்பொழுது மறைமுகமான எதிர்ப்பு தடைகளை வந்து சந்திக்க முடியாது வரும். இதுக்கு இந்த தடை விலகிறதுக்கு ரொம்ப எளிய பரிகாரம் அப்படின்னு திங்கக்கிழமை கோமாதாவை பூஜை பண்ணுங்க. சரிங்க சாமி. பொதுவாக வந்து பசுவுக்கு நிகரான தெய்வம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் வந்து பசுவுக்கு நிகரான தெய்வம் எதுவும் இல்லை. நீங்கள் எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதா இருந்தாலும், இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவில் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது கோ பூஜை பண்ணுவோம். ஆனால் எந்த சுபகாரியங்கள் ஆரம்பித்தாலும் பசுவை பூஜித்து செய்கிறது உத்தமம்னு சொல்லுவா. இந்த ஜாதகர்களுக்கு இவர் வந்து கடக லக்னத்தில் பிறந்தவர், மீன ராசியில பிறந்தவர். ஆமா சாமி. அதனால இவருக்கு வந்து இந்த பசுவை வந்து பூஜை பண்ணுங்க திங்கக்கிழமை. சரிங்க சாமி. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 3 முறையாவது இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க. சரிங்க சாமி. திங்கக்கிழமை பூஜை பண்ண முடியலன்னா ம் இவரோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பூஜை பண்ணுங்க. சரிங்க சாமி. இது 2 விஷயம் விசேஷம். இது ஒரு திங்கக்கிழமையும் ஒரு ஜென்ம நட்சத்திரமும் மாற்றி பண்ணாலும் தப்பு இல்லை. கோ பூஜை பண்ணுங்க. இந்த கோ பூஜை பண்றதுனால மனதில் இருக்க சோர்வு விலகும், சுபகாரிய தடைகள் விலகும், சுபகாரியம் உடனே கைகூடி வரும். இந்த ஜாதகருக்கு வந்து அந்நியத்திலேருந்து தான் பெண் வரும். நெருங்கிய சொந்தத்தில் பெண் அமைய வாய்ப்பு இல்லை, அந்நியத்தில் தான் வரும். அப்புறம் பெண் பார்க்க போகிறதா இருந்தால் பொதுவாக நீங்கள் கூடுமானவரை இந்த ஜாதகர்களுக்கு திங்கக்கிழமையை இந்த ஜாதகருக்கு தவிர்ப்பது நல்லது. பெண் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா முதல்ல பெண் பார்க்க போகிறது திங்கக்கிழமை வேண்டாம். அதே மாதிரி இவர் பெண் பார்க்க போகும்பொழுது இவர் உடையில வந்து கருப்பு இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. இந்த தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கு அன்னபூரணியை பூஜை பண்ணுங்க, அது ரொம்ப விசேஷம். கட்டாயம் இவருக்கு திருமணமும் நல்ல எதிர்காலமும் இருக்கு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சுவாமிஜி, அடுத்த நேர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்துன்னு பாத்துடலாம். பார்க்கலாம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேரு கலாவதி, மும்பைல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்காக இன்னைக்கு நீங்க சுவாமிஜி கிட்ட சந்தேகம் கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்களுக்காக தானா? உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. 28 ஏப்ரல் 1981. ஓகே, டைமிங் வந்து 11:30 காலையில. சுவாமிஜி கிட்ட நீங்க பேசலாம். உங்களுடைய பிரச்சனை குறித்து சுவாமிஜி வந்து நமக்காக தீர்வு சொல்லுவார். சுவாமிஜி சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். நமஸ்தே, சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நாங்க பிரிஞ்சுட்டோம். இப்ப கடந்த ஒரு 6 வருஷமா நாங்க பிரிஞ்சுதான் இருக்கிறோம். சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனா நாங்க வந்து லீகலா டிவோர்ஸ் எதுவும் அப்ளை பண்ணல. நானும் மேரேஜ்க்காக ட்ரை பண்றேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் தான். ஆனா எதுவுமே எனக்கு அமையல சார். ஆனா ரொம்ப ஏமாற்றம் தான் இருக்குது. கிட்டத்த வரைக்கும் வருது, நல்லா பேசுறாங்க, ஆனா கடைசிக்கு தட்டி போகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு ஜாதக ரீதியா வச்ச பேர் தான் சொல்லுங்க. கலாவதி. நீங்க வந்து கேள்வி கேட்ட நேரத்துல சுக்கிரன் வந்து பாபகிரகத்தோட சேர்ந்திருக்கார். கலத்திரக்காரகன் சுக்கிரன் பாபகிரகத்தோட சேர்ந்திருக்கார். அந்த மாதிரி பாபகிரகத்தோட சுக்கிரன் கலத்திரக்காரகன் சேர்ந்ததுனால எடுத்த காரியத்துல ஒரு பின்னடைவு இருக்கு. அப்புறம்
முக்கியமா ஒரு விஷயம், நீங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணலன்னு சொன்னீங்க இல்லையா? சார் மியூச்சுவல் கன்சென்ட் தான் சார். இல்ல மியூச்சுவல் இதுல வாங்கிட்டீங்களா? கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டீங்களா? இல்ல வெறும் ஜஸ்ட் லீகலா தான் வாங்கல, மற்றபடி மியூச்சுவல் கன்சென்ட்ல நான் லெட்டர்ல அவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஓ, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சட்ட வல்லுநரை எதுக்கும் கேட்டுக்குங்க. ஆனா எதுவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு பதிவு செய்யாத எந்த விஷயமும் சட்ட ரீதியா ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப நீங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பேப்பர்ல எழுதிருக்கீங்களே தவிர நீங்க சட்ட ரீதியா பிரிஞ்சதே ஆகவே ஆகாது. சாதாரணமா நீங்க கோர்ட்ல கூட எழுதி கொடுத்தா கூட 6 மாசம் வெயிட் பண்ணுவாங்க பிரிக்காம. கோர்ட்ல நீங்க 2 பேரும் வந்து பிரிகிறோன்னு எழுதி கொடுத்தா கூட பேப்பர்ல இந்த பத்திரப்பதிவு இதுல பேப்பர்ல ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுத்தா கூட 6 மாசம் வரைக்கும் நீங்க கணவன் மனைவி தான், உங்களை பிரிக்க மாட்டாங்க அவசரப்பட்டு. ஆனா நீங்க சட்ட ரீதியா நீங்க பதிவு பண்ணாத போதே அவர் தனி திருமணம் பண்ணிட்டு இருக்காரு. இது அதுவே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். அதனால நீங்க முதல்ல அதை சட்ட ரீதியா கேட்டுக்குங்க. ஏன் சொல்றோம்னா, வாழ்க்கையில வந்து சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் முக்கியம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். சாஸ்திரங்களா இருந்தாலும் சம்பிரதாயங்களா இருந்தாலும். ஏன் இப்படி சொல்றேன்னு கூட, சம்பிரதாயத்து மேல மிகுந்த நம்பிக்கையுடைய நாங்க தான் சொல்றோம். இப்ப 13 வயசுல அந்த காலத்துல கல்யாணம் பண்றதுதான் விசேஷம்னு சொன்னா, சட்டம் அதை ஒத்துக்கலன்னு சொன்ன உடனே இப்ப என்ன பண்றோம்? 13 வயசுல கல்யாணம் பண்றது நிறுத்தல. அதனால இந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க கட்டாயம் ஒரு சட்ட வல்லுநர்கிட்ட இது வந்து நீங்க லீகலா பிரிஞ்ச மாதிரி அர்த்தம் கிடையாதுன்றத நீங்க நான் சொன்னதை சரியா இல்லையான்னு நீங்க கேட்டுக்குங்க. 1. இப்போ உங்களுக்கு ஜோதிட ரீதியா சுக்கிரன் பலகீனமா வந்ததுனால சுக்கிரனுக்கு வந்து பிரீத்தி பண்ணுங்க. நீங்க மும்பையில் இருக்கிறதுனால நீங்க அங்க இருக்கக்கூடிய, அதாவது நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருக்கக்கூடிய நவகிரகத்துல சுக்கிர பகவானை தொடர்ந்து நீங்க 1 வருடத்துக்கு பூஜை பண்ணிட்டே வாங்க. இப்போ நீங்க காரியத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, கல்யாணத்துக்கான காரியத்தை ஒரு நல்ல காரியத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடுறீங்க. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு தொடர்ந்து சுக்கிர பகவானை பூஜை பண்ணுங்க. 1 வருடம் நான் சொல்ற காரணம், நீங்க 1 வருஷம் வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்தோம்னு பயப்பட வேண்டாம். நீங்க 1 வருடத்துக்கு தொடர்ந்து சுக்கிர பகவானை பூஜை பண்ணுங்க. அதுல 2 நல்ல பலன் கிடைக்கும். 1, இந்த 1 வருடத்துக்குள்ள 3 மாசத்துலயே 6 மாசத்துலயே திருமணம் கைகூடி வரும். 2வது விஷயம், உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த விதமான சங்கடங்களும் இல்லாம இருக்கும். சச்சரவோ சங்கடமோ, அதுக்கப்புறம் இன்னொரு திருமணத்துல சங்கடமோ சச்சரவோ இல்லாம இருக்கும். அதனால சுக்கிர பகவானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை காலத்தால மகாலட்சுமி வழிபாடு குத்தவிளக்கு ஏற்றி பண்ணிடுவாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல இன்னொரு திருமணம் நடக்கும். சங்கடங்கள் எதுவும் இல்லாமையும் இருக்கும், நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா நீங்க இந்த விஷயத்துல நான் சொன்ன மாதிரி சட்ட வல்லுநர் ஒருத்தரை கட்டாயம் நீங்க கலந்து பேச வேண்டியது அவசியம். நிறைய நேர்கள் வந்து இணைப்புல காத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நேர் யார் எங்க இருந்து பாத்துலாமா சுவாமிஜி? பார்க்கலாமே. வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ருக்மணிங்க. ருக்மணி எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஈரோடுங்க. ஈரோட்ல இருந்து பேசுறீங்களா? ஆமாங்க. யாருக்காக இன்னைக்கு நீங்க சந்தேகம் கேட்க போறீங்க சுவாமிஜி எங்க கிட்ட? பொண்ணுக்காகங்க. பொண்ணுக்காகவா? ஆமாங்க. ஓகே, உங்களுடைய பொண்ணு பேர் சொல்லுங்கம்மா. கிருத்திகா நட்சத்திரம். ஓகே. ரிஷப ராசி ரிஷப ரக்கணங்க மேடம். அவங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 10/9/90ங்க. 10/9/90. ஆமாங்க. என்ன சந்தேகம் கேட்க போறீங்க நம்ம சுவாமிஜி கிட்ட? கொஞ்சம் வேலைக்கு படிச்சதுங்க, வேலை கொஞ்சம் சரியா இல்லைங்க, வேலைக்கு போச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் சரி இல்லைங்க, ஏதோ ராசி பத்தி கொஞ்சம் சரி இல்லைங்க. கொஞ்சம் பொண்ணு கொஞ்சம் சரியா இல்லைங்க, கொஞ்சம் பேச்சு கேட்க மாட்டேங்குது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, நம்மளுடைய சுவாமிஜி வந்து சப்தரிஷி வாக்கியம் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவார். சுவாமிஜி நமஸ்தே. ருக்மணிம்மா சொல்லுங்க, ஈரோட்ல இருந்து பேசுறீங்களா? ஆமாங்க. சொல்லுங்க. பொண்ணு பேர் கிருத்தியாவுங்க. சரி. ரிஷப ராசி ரிஷப ரக்கணங்க. சரி, நீங்க சரியில்லைன்றது என்ன சரியில்லைன்றீங்க? வேலைக்காக படிச்சதுங்க, வேலையும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கலைங்க, வேலை தேடி போச்சுங்க. சரி. வேலையெல்லாம் பரவாயில்லைங்க, அடுத்த வேலை கூட ட்ரை பண்ணலாங்க. சரி. பொண்ணு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கேள்விப்பா கேட்டு கொஞ்சம் சரியில்லைங்க சாமிஜி. நீங்க சரியில்லைன்னா திருமண விஷயத்துல சொல்றீங்களா? ஆமாங்க சாமிஜி. ஒரு உங்களுக்கு வந்து நீங்க வயதுல ரொம்ப மூத்தவர். ஆமாங்க. உங்களுக்கு சில ஆலோசனைகளும் தரோம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நல்ல பதிலும் கொடுக்குறோம். சரிங்க சாமி. பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கு வந்து சப்தமஸ்தானம் பலமா வந்ததுனால திருமணத்தை பத்தி நீங்க அதிகம் பயப்படாதீங்க. சரிங்க சாமி. அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாவே இருக்கும். ஆனா இந்த திருமணம் முடியக்கூடிய காலகட்டம் மட்டும் இன்னும் வந்து 1 வருட காலம் தள்ள வாய்ப்பு உண்டு. பொதுவா அது மாதிரி இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கீங்களா சாமிக்கு? கொஞ்சம் சரியில்லைங்க, கொஞ்சம் மனசு கஷ்டமாவே இருக்கு. அதாவதுமா, உங்களுக்கு வந்து மனுஷனுக்கு உங்களுக்கு யானைக்கு மதம் பிடிச்சா காட்டையே அழிச்சிரும். மனுஷன் மனசு உள்ள மதம்ன்றது புகுந்தா நம்ம இனத்தையே அழிச்சிரும். பொதுவா நான் அந்த காலத்துல ஏன் வந்து இந்த ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு?
அவ்வளவு தெரியுறாங்க. இல்லம்மா, ஒரு ஜாதிக்கு வந்து ஒரு ஒரு உடை உண்டு, ஒரு கலாச்சாரம் உண்டு, ஒரு உணவு உண்டு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாநிலத்தை திராவிட தேசத்துல குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை இப்படிலாம் பிரிச்சாங்க. பாலைனா தண்ணி இல்லாத பிரதேசத்துல வசிக்கக்கூடியவர்கள். குறிஞ்சி வந்து மலை சார்ந்த பிரதேசம், நல்ல மழை பெய்யக்கூடிய பிரதேசம். அது மாதிரி மருது செழிப்பான பிரதேசம். அங்க வசிக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு தேவையான உணவு. இப்ப குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த உடை போடுவாங்க, பாலைவனத்துல இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த உடை போடுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சமூக கூட்டமா வாழும்பொழுது அவங்க குழந்தையிலேருந்து பழக்கப்பட்டதை விட்டு இன்னொரு பழக்கத்துக்கு போக வேண்டாம்ன்றதுக்காக பிரிச்சாங்க. ஆனா இப்ப நாம என்ன நினைச்சிட்டோம், நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ஒரு ஜாதிக்குள்ள 100 ஜாதி. அதனால தயவு பண்ணி நம்ம வம்சத்துல நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. அதனால ஏதோ தவறு சரியில்லை சொல்லாதீங்க. ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு, என் பொண்ணுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையுமான்னு கேட்கலாம். இப்ப நாங்க என்ன சொல்லுவோம், இவ விருப்பப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும், இல்ல நீங்க பார்த்து வைக்கக்கூடிய திருமண வாழ்க்கை அமையும்னு சொல்லுவோம். இப்படி சொன்ன உடனே எல்லா பெண்களும் அவங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, எல்லா ஆண்களும் அவங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் பிரச்சாரம் பண்றோம்னு அர்த்தம் இல்லை. முக்கியமா நாங்க சொல்றது, குழந்தைகளுக்காக இருந்தா என்ன சொல்லுவோம்னா, படிப்பு முடியறதுக்குள்ள திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனா நாம என்ன பண்றோம்னா, 30 வயசு வரைக்கும் படிக்க வச்சுட்டே இருக்குமே. படிப்பை வந்து ஒரு எல்லையோட நிறுத்தினா பரவாயில்ல. 32 வயசு வரைக்கும் படிக்க வைக்கிறோம், 36 வயசு வரைக்கும் படிக்க வச்சுட்டு 60ஆம் கல்யாணத்துல தான் கல்யாணமே பண்றோம். அதெல்லாம் விட்டுடணும். பொதுவா ஆணோ பொண்ணோ 22, 24 வயசானா கல்யாணம் பண்ணணும்னு பாத்துக்குங்க. ஆனா அதே நேரத்துல அவங்களோட விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா அடுத்த தலைமுறை வாழ போறவங்க அவங்க தானே. அதனால சரியில்லைன்ற வார்த்தையை விட்டுருங்க. அவங்க திருமண வாழ்க்கை நன்னா இருக்குமா, இப்ப உங்க பெண் தேர்ந்தெடுத்தா நன்னா இருக்குமா இருக்காதா? இப்ப நன்னா இருக்காதுன்னா வேண்டாம். இப்ப நன்னா இருக்கும்னா பண்ணலாம். ஆனா நான் பொதுவா என்ன சொல்றோம், உங்க பெண்ணோட திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நீங்க வருத்தப்படக்கூடிய அளவு எந்த விதமான கஷ்டமும் அதுல கிடையாது. தைரியமா இருங்க. அதனால ஆணோ பெண்ணோ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணால் அவர்கள் தவறானவர்கள் என்ற கருத்து வேண்டவே வேண்டாம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ உங்க மன திருப்திக்கு ஒரு நல்ல பரிகாரம் சொல்றேன், நீங்க செய்யுங்க. உங்க பெண்ணுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல விதமாவே அமையும். சமூக ரீதியா எந்த விதமான அவப்பேரும் வராது, பயப்பட வேண்டாம். நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு முறை நலசரிதம் படிங்க, தமிழ்ல இருக்கு. அந்த நலசரித்திரத்தை படிச்சுட்டோ எள்ளெண்ணெய் நைவேத்தியம் பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. அன்னைக்கு கட்டாயம் வந்து எந்த விதமான மன வருத்தமும் இல்லாம திருமணம் அமையும். உங்க பொண்ணு படிச்ச படிப்பு வீண் போகாது. அதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நல்ல அற்புதமான ஒரு தீர்வு நம்மளுடைய கடைசி நேருக்கு நீங்க கொடுத்தீங்க சுவாமிஜி. ரொம்ப நன்றி. அண்ட் வந்து நிகழ்ச்சியோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். நீங்க ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க, அது என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம பாத்துலாம் சுவாமிஜி. நான் சொல்ல வந்த விஷயத்தோட அற்புதத்தை நாளைக்கு சொல்லும்போது இன்னைக்கு சின்னதாகவே இந்த விஷயத்த சொல்லிடுறோம். அதாவது ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நிறைய பெரியோர்கள் இதை பற்றிலாம் எழுதியிருக்கா, இந்த திருமணத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கா. சொன்னால் ஒன்று ஒரு நாள் முழுக்க சொல்லிட்டு இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறோம். ஒரு நாள் முழுக்க சொல்லலாம், ஆனால் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அர்ஜுனனோட இலக்கு வந்து எதை பார்த்தாலும் அந்த அம்பும் வில்லும் அந்த குறியை நோக்கியே இருக்கும். அர்ஜுனனோட பார்த்தீங்கன்னா காண்டிபம் கரெக்டாக வந்து அவன் என்ன குறி வச்சாலும் அந்த குறியை நோக்கியே இருக்கும். அது மாதிரி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா படிப்பில் கவனம் செலுத்துங்க. அதேமாரி பெரியோர்கள் வந்து ஆணோ பெண்ணோ அவங்களோட சுய விருப்பத்தை வந்து நீங்கள் உங்கள் முட்டுக்கட்டை போட்டு தடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் கொண்டு வரும்போதே என்ன சொல்லிடுறா, இந்த பெண் வந்து என் பொண்ணு அவன் விருப்பப்பட்டதை பண்ணிப்பானா, பையன் ஜாதகம் கொண்டு வந்தா பையன் அவன் விருப்பப்பட்ட பெண்ணை பண்ணிப்பானா. நான் சொல்றது என்னன்னா, முதல்ல பையனோ பொண்ணோ நான் விருப்பப்படி பண்ணிக்க போறேன்னு சொன்னா அவன் அந்த பொண்ணு வந்து எந்த பையனை விரும்புகிறான்னு பாருங்க. அவனோட படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, பின்னணி என்ன, நல்ல குடும்பமானு பாருங்க. ஏன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா இல்லையா, வேற ஒன்றும் இல்லையே. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் யாரும் தளர்ச்சி அடைய வேண்டாம். இதை பத்தி நிறைய விஷயங்கள் நான் வந்து புஸ்தக வழியில் எழுதினாலும் உங்களுக்கு இந்த ஜி தொலைக்காட்சி வழியா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றோம். இன்னைக்கு சொல்ல இருந்த ஒரு நல்ல விஷயத்த நாளைக்கு சொல்றோம். இன்னைக்கு கால் பண்ண எல்லா நேயர்களுக்காகவும் வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுத்தீங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களும் வந்து பயனடைஞ்சிருப்பாங்க. இதனால ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.